ஹலோ வணக்கம். இந்த படத்தில் ஒரு 3 பெண்கள் சேர்ந்து மாவடிக்காங்க. இதை மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு பழைய காலங்கள் ஞாபகம் வருது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ரைஸு மில் கூட இல்லாத ஒரு காலம் உண்டு. அதுக்கப்புறம் வந்த காலமும் உண்டு. இந்த ரைஸு மில் இருக்கிற காலம் இருந்தாலும் வீட்டில் நல்ல காலம் வந்தால் ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் இவங்களே மாவு இடிப்பாங்க. கையிட்டு இடித்து சொந்தக்காரங்க பக்கத்தில் உள்ளவங்களாம் அந்த ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி மாவு இடித்து அந்த முறுக்குக்கு அதிரசத்துக்கு எல்லாத்துக்குமே இடித்து பிணைஞ்சி வச்சு சுடுவாங்க. அது பார்த்திங்கன்னா அவங்க உடம்புக்கும் நல்லது. அதோடைய பலகாரமும் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்கும். அப்படிப்பட்ட உரல்கள் கிராமத்துக்கு போனால் தான் அந்த உரல்களெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இப்போ யார் வீட்டில் உரலில் பார்க்கமா, அம்மியில் அரைக்கிறதும் சரி, உரலில் மாவிடிக்கிறது நமக்கு அவ்வளோ ஒரு கெல்து. யாருக்குமே தொப்பை இருக்காது பாருங்கள். அந்த காலத்தில் அந்த தொப்பை இருக்காது. அப்படி வேலை பார்ப்பாங்க. மாற்றி மாற்றி அந்த உலக்கையை போட்டு இடித்து நெல் குத்துறது, மாவிடிக்கிறது எல்லாமே அவங்க கிராமத்தில் நல்லா செய்வாங்க வேலை. அதனால் ஓலை வீட்டில் வாழ்ந்தாலும் சந்தோஷமாக வாழ்ந்துருக்காங்க. இன்றைக்கி காரை வீட்டில் வாழ்கிறத சிலவங்க எடுத்துக்கிடும். எத்தனை நோய், எவ்வளோ மாத்திரை, எவ்வளோ மருந்துகள் சாப்பிட்றோம். அந்த காலத்தில் பாருங்கள், இருக்கிறத வச்சு சாப்பிட்டாலும் நோய் இல்லாமல் வாழ்ந்துருக்காங்க. அப்படிப்பட்ட காலம் இருந்தால் எப்படிலாம் வாழலாம், நல்லா தானே இருக்கும். இதேமாரி சின்ன சின்ன விஷயங்களை நம்மளும் வீட்டில் உரல் வாங்கி போட்டுக்கூடும். ஒரு இஞ்சி துவைக்கிறதுக்கோ, ஒரு இட்லி பொடி திரிக்கிறதுக்கெலாம் உரலில் வச்சு இடிக்கலாம். அதனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இட்லி பொடி இடிக்கிறது, அதுக்கப்புறம் இஞ்சி துவைக்கிறது, ஒரு சொக்கு பொடி பண்ணி வைக்கனாலும் பக்கத்தில் சின்ன கந்தொலக்கைன்னு முந்தி வீட்டில் இருக்கும். உலக்கை வேற கந்தொலக்கை வேற. அதை வச்சு நம்ம பலகை போட்டு உட்கார்ந்து இடித்து தளித்து வச்சுக்கிடலாம். சின்ன சின்னதுக்கு நம்ம ஒரு வேலை பார்க்கும்போது நம்ம உடம்புக்கு நல்ல பலன் தரும் பாருங்கள். இதேமாதிரி செய்யுங்க. இந்த படத்தில் உள்ள பெண்களை பாருங்கள். இதேமாதிரி நம்ம செய்ய முடியாட்டாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உரலை வாங்கி வச்சுக்கிடும். உரல் வாங்கி வச்சா நமக்கே அதை இடிக்கணும் போல் இடிக்கிறத தோணும். பல வேலைகளை அதில் நம்ம செய்யலாம். எள்ளு வறுத்து உரலில் போட்டு இடித்து, கருப்பட்டி போட்டு இடித்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கிடலாம். மாதிரி தனை எல்லாமே இருக்குது. மிக்சியில் திரிக்கிறது வேறு, உரலில் இடித்தா நம்ம உடம்புக்கும் நல்லது, ருசியும் நல்லது. பார்த்திங்களா, கிராமத்து உங்கள் வீட்டில் போய் கொஞ்சோண்டு கேப்பக்கூழோ கம்மங்கூழோ கஞ்சோ வாங்கி குடிச்சு பாருங்கள். அது ஒரு டேஸ்ட்டு வேறு தானே. நம்ம வீட்டில் வேறு, நம்ம குக்கர் சாப்பாடு சாப்பிட்றோம் இல்லையா, அவங்கள பாருங்கள் மண்பானையில் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மண்பானை நம்மளும் வாங்கலாமே, நம்மளும் செய்யலாமே. நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் சொந்தமாக வீடு வச்சுருக்கீங்களா, வாடகை வீட்டில் வெளியே அடுப்பு போட முடிஞ்சுன்னா அடுப்பு போட்டு அதேமாரி பார்த்து செய்யலாம். விறகுல சோறு பொங்கி, விறகுல கறி குழம்பு வச்சு, மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பக்கத்து வீட்டுக்கே மணக்கும். நம்ம வீட்டு பிள்ளைங்களும் சரி, நம்ம அம்மா அப்பா வைக்கிற குழம்புக்கு, அம்மா வைக்கிற குழம்புக்கு ஈடு ஏறாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடலாம். கடை சாப்பாடு சாப்பிடாம நம்ம வீட்டிலே ஒரு சின்ன அடுப்பு போடுங்க, உடம்பு ஆரோக்கியமாக பாருங்கள். இந்தமாரி பெண்களை மாரி நம்மளும் பழகிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.